பேச வரேன்னா நமக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு விளம்பரம் போட்டிருந்தேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவே ரீச் ஆகுதுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஏன் இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன்னா, நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே கம்பெனி வச்சுருந்தேன், கம்பெனி நடத்தினேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டைமில் வந்து நிறைய பிள்ளைங்க, ஒரு 10-15 பிள்ளைங்க நம்மக்கிட்ட வேலை செஞ்சாங்க. அப்புறம் மிஷின் வாங்கிட்டு நம்ம வேலை தொடங்கிக்கலான்னு சும்மா விளையாட்டாக தான் கம்பெனி மூடினேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் அந்த வேலையை வந்து, ஏன்னா கம்பெனின்னா நம்மளது ஊர்க்கா ஆயில் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இட்லி பொடி இது மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. நம்ம இடம் பேர் சொன்னாலே வந்து என்னுடைய பேர் சொன்னால் தெரியாது, எஸ்சிஆர்ன்னு சொன்னால் தெரியாது. ஊர்க்கா கம்பெனி எஸ்சிஆர்ன்றதை தாண்டி எஸ்சிஆர் ஊர்க்கா கம்பெனின்றது நான் யாருன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. எங்கள் ஊர் விருத்தாச்சலம், பெரியார் நகர் எல்லா இடத்துலையுமே பழமநாத நகர்னா ஒரு ஊர்க்கா கம்பெனி இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபேமஸ். அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அந்த கொரோனாவில் டைமில் அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி பயங்கர ஃபேமஸாக போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மிஷின் வாங்கிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். கண்டிப்பாக அது என்னால் தொடங்க முடியல. அப்புறம் ஆயில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என்னமோ எனக்கு சும்மா உட்காந்து பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. வெறும் எண்ணெய் பாட்டில் மட்டும் காமிச்சு பேசி போடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம ஆயில் எஸ்சிஆர் ஆயில்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து மறக்கவே முடியாது. சரிங்களா? யார் நம்மளை மேலே தூக்கி விடுறாங்களோ அவங்க ஒரு ஏணி மாதிரி, யாருன்னா ஒருத்தவங்க நம்மளை தூக்கி விட்டாங்கன்னா அவங்க ஒரு ஏணி மாதிரி, அந்த மாதிரி என்னை தூக்கி என்னுடைய வாழ்க்கையில் மேலே கொண்டு வந்து நீ யார் நீ என்னன்னு சொன்னது வந்து என்னுடைய இந்த பெஸ்ட்டு ஆயில் மட்டும்தான். சரிங்களா? எஸ்விஆர் ஆயில் வந்து பெஸ்ட் ஆயில்னு சொல்லுவேன். அப்படி ஒரு ஆயில் தான் இது. அதுக்கப்புறம்தான் நம்ம எதனா ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன். வேலை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. அவர் மெயினாக வேலைக்கு ஆள்கள் சொல்ல வரேன். ஆள் வந்து வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். நம்ம வேலைக்கு ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச பிள்ளைங்களே வந்துட்டாங்க. விளம்பரம் பார்த்துட்டு அவங்களே வேலைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நம்மளுடைய சகோதரி என்னுடைய தங்கை இருக்காங்கல்ல. சொல்லப்போனால் நம்ம வந்து யாரோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு பிறவி யாரோ ஒருத்தவங்க நம்ம ஒரு பிறந்திருப்போம், நம்ம ஒரு சொந்தங்களாக இருப்போம், நம்ம நட்பாக அது வந்து சொல்லுவாங்க. பக்கத்துலேயே யாரோ இருப்பாங்க, அவங்க நம்ம சொந்தங்கள்னு சொல்லலாம். அது யாருன்னு தெரியாது. ஆனால் என் கண்ணில் தண்ணி வந்தால் என்னோடய தங்கை கண்ணில் தண்ணி வரும். அது யாருன்னு சொன்னால் என்னோடய ஜென்மனை தங்கை. அப்படிப்பட்ட உறவு கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ண இந்த ஜென்மத்தில்ன்றது எனக்கு தெரியல. என்னோடய தங்கச்சியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நிறைய வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கும் உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க. ஏன்னா உள்ளத்தில் வந்து ஒரு கடவுள் வந்தால் கோயிலில் போய் தான் பார்க்கணும். அந்த கோயிலே ஒரு இதயமாக இருக்குன்னா அது என்னோடய தங்கை மனசுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு யாருமே இல்லைன்னு அழுத என்னுடைய ஒரே வீடியோ பார்த்துட்டு ஜெர்மனியிலேருந்து வந்து என்னை சீரடி கூப்பிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் எங்களுடைய உறவு வந்து அடுத்த கட்டம் நான் எடுத்து வைக்க போகுது. அவங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டு எல்லாமே அவங்க வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. 2வது என்னுடைய தங்கைக்கு என்ன பிடிக்கும்னா எப்பயுமே சொல்லுவா, அக்கா என்ன ஊரில் வேலை செஞ்சாலும் நம்மளுடைய முகாம் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணுங்கான்னு சொல்லுவாள். நான் அதை தான் இப்போ ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய பிள்ளைங்க நான் வந்து வேலைக்கு கேட்டேன். நிறைய பேர் வேலைக்கு வர ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனியில் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு உரிமை வந்து என்னோடய தங்கை சொந்தங்களுக்கு, இலங்கை முகாம் அகதிகள் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து நம்ம ஏன்னா நம்ம சொந்த மாதிரி இன்றைக்கி பழக்கல்ல. அவங்க என்றைக்கு இந்த ஊருக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து எனக்கு முகாமில் நிறைய பேர் அங்கெல்லாம் நாங்கள் ஒரு குடும்பமாக பழகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நட்பு தான் அந்த இடத்துல. அப்புறம் நான் வந்தாங்க சொன்ன பிறகு இப்போ அங்கேருந்து நமக்கு நிறைய பேர் ஆள் வராங்க. வேலைக்கு ஆட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் வந்து அக்கா நான் இது செய்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே நம்மளை எடுத்து தாங்கி நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப டென்ஷன் குறைஞ்சிடுச்சு. நேற்று வந்து 2-3 நாளாக வேலை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம தயாரிக்கிறோம், இதை எங்கே கொண்டு விற்க போகிறோம், எங்கே மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் தோணும். என்னுடைய பாபா பார்த்திங்கன்னா, என்னுடைய பாபாவுக்கும் சரி, நான் மாலை அணிஞ்சிருக்கல சஷ்டி விரதம் வந்து 48 நாள் விரதம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முருகருக்கு, என்னுடைய பாபாவுக்கு, என்னுடைய சமயபுரத்து அம்மாவுக்கு, என்னுடைய சத்யநாராயணனுக்கு, பெருமாளுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா
நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு வியாபாரம் ஓடும், இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. என்ன சொல்கிறேன்னா 3 பேர் 4 பேர் உட்காந்து இப்போதைக்கு சிம்பிளாக வேலை செய்கிறோம், பலகாரம் போடுறோம். போடும்போதே சுட 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 வியாபாரம் ஓடி போயிடுது. என்ன ஒன்றுன்னா இது என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா நானே இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா என்னுடைய கவனம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் தான் இருக்கணும். அப்போ தான் இதை நான் பேசி முடிக்க முடியும். அதுமாதிரி சமையல் இறங்கிட்டோன்னா அதில் தான் என்னுடைய கவனம் இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாம் புது பிள்ளைங்க புதுசாக வராங்க, நம்ம தான் அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறதால என்னால் வீடியோ போட முடியல, என்ன நடக்குதுன்னு காட்ட முடியல. ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் அன்றைக்கி வீடியோ போடுவேன். இன்றைக்கி பெரிய வேலை போயிட்டுருக்கு, எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கும் நான் அடுத்த கட்டம் பேசுகிறேன் நான். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு வேலைக்கு ஆள் கிடச்சிட்டாங்க, அது ஒன்று. பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பரவாயில்ல, என்னுடைய பாபா என்னோடய பிள்ளை உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டாரு, அது ஒன்று. அப்புறம் நான் இருக்கிற இடத்துலையே நல்ல ஒரு வியாபாரம் ஓடுது, அது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அப்படி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இப்போ என்னன்னா நம்ம நிறைய ப்ராடக்ட் கடை போட்டு சாப்பாடு கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் போடுறோம். நிறைய பேர் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சாப்பாடு நிறுத்த மாட்டோம், அது போய்கிட்டே இருக்கோம். அது ஒன்று. அடுத்து இப்போ நம்ம பலகாரம்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி எங்களுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இனியெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஆனால் போடுறேன்னு சொல்கிறேன், என்னால் போட முடியல. இந்த வீடியோ யாருன்னா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு என்னுடைய வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ஆள் தேவை, உடனடி ஆள் தேவை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்றது உலகத்துக்கு தெரியல, ஏதோ ஒரு மூலையில் அப்படி தான் இருக்கேன் நான். எனக்கு கண்டிப்பாக எடிட் பண்ணுறது உங்கள் சொந்த பந்தங்கள் வேறு யார் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. என்னுடைய நம்பர் போடுறேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேலை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் நான். அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்கிறேன். நான் கும்பிட்ற கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் சும்மா உட்காந்துருந்தேன். இவ்வளோ நாள் இப்போ நான் வந்திருக்க இடம் புது இடம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கேன், 1 வருஷமாக இருக்கேன். நான் நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ நாள் இந்த யோசனை தோணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம ஆரம்பிக்கிறது எந்த டைம் பார்த்தீங்களா, கரெக்டாக தீபாவளி டைம் ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா மக்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டேங்க, நான் வாயால் தான் சொன்னேன் நான் பலகாரம் போட போகிறேன்னு. எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு கொடுங்க, கடைக்கு கொடுங்க, ஹோட்டலுக்கு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னால் கொடுக்கவே முடியல, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வேலைக்கு ஆள் இல்லை. அப்புறம் நம்ம விளம்பரம் போட்டவுடனே வேலைக்கு ஆளும் வந்துட்டாங்க, வேலை ஆரம்பித்து நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் மலேசியா வரைக்கும் போனேன். எதுக்காகனா நம்ம கம்பெனி வேலை அங்கே தொடங்கலான்னு போனேன். ஆனால் அப்பா நம்ம கூட தான் இருக்கணும், நீங்கள் தான் இருக்கணும்னு நினச்சிட்டாரு போல். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து இங்கே வேலை ஆரம்பித்து சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்மளும் அடுத்த கட்டம் போகலாம். நான் மட்டும் கிடையாது, நீங்களும் வளர போகிறீங்க, நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கிட்ட வேலைக்கு வந்தவங்கக்கிட்டே அதான் நான் சொன்னேன். உங்களுடைய கஷ்டம் வந்து என்னுடைய கஷ்டம்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு பசின்னு சொல்லக்கூடாது. சாப்பிடுங்க, உங்களுடைய வறுமை போகட்டும், அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். நான் வீடியோவில் பேசுறது பொய் கிடையாது, எல்லாமே உண்மை. நான் நல்லா இருந்தேன்னா நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தவங்களை நான் அது இன்னொன்று சொல்லிட்டேன். நான் ஒரு ஓனரு அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நானும் எல்லாமே சமம். நம்ம அப்படி தான் வேலை பார்க்கணுன்னு உட்காந்து பிள்ளைங்களோட ஒன்றுக்கு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். ஏன்னா ஓனருன்னா ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும், அவங்கள பார்த்த உடனே பேசக்கூடாதுன்னு வரும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. அவங்கள அப்படியே ஃப்ரீயாக அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி விட்டு செம்மையாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன் அந்த மாதிரி விட்டதால தான் இப்போ 5 வருஷம் கழித்து நம்மளை தேடி வந்திருக்காங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட கம்பெனின்னு பார்த்துங்க. நம்ம கம்பெனி கண்டிப்பாக இன்னமும் வந்து அப்புறம் நம்ம வேலைக்கு போட்டதால் நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்க்கு நிறைய வந்து வேலை வேக்கன்சிக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் நான் பார்த்தேன். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து நாள் எடுக்க முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாருக்கும் வேலை நம்ம கொடுப்போம். வேலை கொடுக்கணும்னு நான் கொடுக்கலைங்க, என்னுடைய பாபா நீங்கள் கும்பிடுற கடவுள் உங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. அதுதான், நானும் உங்களோட ஒரு தொழிலாளி தான், நான் முதலாளி இல்லை. அதை நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டேன். என்றைக்குமே நம்ம முதலாளி இல்லை, பாபா நம்ம கும்பிடுற கடவுள் மட்டும்தான், அவர் தான் ஓனரு. நம்ம வந்து சமம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் நிறைய ஊர்லேருந்து பார்த்தேன். கண்டிப்பாக சீக்கிரமே உங்களை
வேலைக்கு எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா இப்போ நம்ம வேலை ஆரம்பித்தாச்சு, பிஸியாக போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக வேலைக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப 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 சொல்லப்போனால் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஏன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம தேடி நான் தயாரிக்கிற பொருள் அன்னைக்கு சேல் ஆகிடுது இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நம்ம இந்த 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு இயற்கை அன்னைக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம என்ன கேட்குறோமோ உலகம் நமக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கா, அது நம்ம வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்களும் வாழ்க்கையில் தோத்துட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு அந்த நாள் வந்துடுச்சு, உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா எப்பயுமே நம்ம இது கிடைக்கல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் நமக்கு அடுத்த கட்டம் அப்போ தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும், ஸ்டார்ட் ஆகும் வாழ்க்கை. அதுதான் என் வாழ்க்கையிலையும் நடக்குது. இது எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் அந்த நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. நான் அடுத்தடுத்து பேசுகிறேன். நன்றி. மாதா பண்ணுமா.